நானும் என் மனைவி எங்களுடைய பேலன்ஸ் லைஃப் எங்களுக்காக வாழாம இந்த மண்ணுக்கு மானுடத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 2 ரூபாயை பிச்சை எடுத்து நாங்க 1/1/2005 இந்த விழிப்புணர்வு சேவையை துவங்கணும். இப்ப 20 வருஷம் ஆகுது இந்த விழிப்புணர்வு சேவை துவங்கி. இதுல என்னுடன் இருந்த என் மனைவி எங்கிட்ட இருந்த புகைப்பழக்கத்தினால அவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வந்து 2014 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க காலமாயிட்டாங்க. அவங்க உயிர் பிரிகிற நேரத்தில் கூட நீங்க சாகர வரைக்கும் சேவையை நிறுத்தாம செய்யணும்னு எங்கிட்ட பிராமிஸ் வாங்கிட்டாங்க. விழிப்புணர்வுங்கிறது மக்களுக்கு அவசியம் தேவை. குறிப்பா சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மக்களுக்கு அவசியம் தேவை. இந்தியாவில் வருஷத்துக்கு 30,000 பேர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு இல்லாம தலைக்கவசம் அணியாம உயிரிழக்கிறாங்க. இது மத்திய அரசு தந்த தகவல். பின்னாடி வர்றவங்களுக்கு வழி விடுக்கணும். கனரக வாகனங்களை முந்தக்கூடாது. மது, புகை, புகையிலை போன்ற பழக்கத்துக்கு போகாதீங்க. இதனால நம்ம எதிர்காலமே பாதிக்கப்படும். உங்களுடைய ஃபியூச்சர் அதுல ஸ்பாயில் ஆயிடும். 1989 ஜனவரி 17 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் பிறந்த நாள் அன்னைக்கு எங்கிட்ட இருந்த மது பழக்கத்தை நிறுத்திட்டேன். என் மனைவியின் மறைவுக்கு பிறகு கூட என்ன மீண்டும் நான் மதுவையோ புகையோ தொடல. அன்னதானம் ஒருவேளை பசியை போக்கும். சொர்ணதானம் சில நாள் வறுமையை போக்கும். ரத்த தானம் பல உயிர்களை காக்கும். வாழும்போது எடுத்துக்காட்டா இருக்கணும், மறைந்த பிறகு வழிகாட்டியா இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை.